வாரத்தில் மொத்தம் 7 நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கும் சலிச்சது இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். டெய்லி எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சண்டே மட்டும் எனக்கு டபுள் மடங்கு வேலை இருக்கும். ஆனால் எப்படி உங்களுக்கெலாம் சண்டே வந்து ஸ்பெஷல் டே அப்படின்றது எனக்கு தெரியலை. வாரத்தில் 7 நாள் சண்டேவாக இருந்துச்சு அப்படின்னா சண்டேக்கான மதிப்பே இருக்காது. இது சண்டே நேற்று எடுத்த வீடியோ என்னால் இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. நேற்று வந்து நான் நான்வெஜ் எடுக்கலை, ஏன்னா வந்து சாட்டர்டே வந்து நான்வெஜ் எடுத்திருந்தோம். அன்றைக்கி நைட்டுமே பிரியாணி கிரில் அப்படின்னு வாங்கினதுனால நான் வந்து காலையிலேயே தங்கச்சிக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் வந்து வெஜிடேரியன்லேயே பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்து டியூஸ்டே தான் லீவு, சண்டே வந்து அவளுக்கு ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் நிறைய நாளாக வந்து அமரன் படம் பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கோம். தேட்டரில் போய் பார்க்கவே இல்லை. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நான் வந்து என்னோடய செல்ஃப் கேர் வந்து சண்டே அன்னைக்கு நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அது வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர் ரெண்டுமே உண்டு. இன்றைக்கி நான் ஹேர் கேருக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தலையில் வந்து சிக்கு எதுவுமே இல்லாமல் நான் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நான் எப்போயுமே வந்து தலையை கீழே குனிச்சு தான் நான் வந்து தலையை சீவுவேன். ஏன்னா என்னோடய முடி வந்து ரொம்ப சுட்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு என்னால் ஒழுங்காக சீவ முடியாது. இந்த மாதிரினா எனக்கு ஒரே பொசிஷனில் இருக்கிறதுனால நான் கீழே தலையை குனிச்சிட்டு நான் சீவினேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படி தான் சீவினேன். அதுக்கப்புறமா நான் எனக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருந்ததை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த வெந்தய தண்ணி வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வெந்தயத்தை வந்து நல்லா வந்துட்டு நான் தலையில் அப்ளை பண்ணிட்டேன். வெந்தயம் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஏன்னா அது வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் இந்த டைம் குளிர்ச்சியான டைம் தான். அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்கேன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். ஆனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் வச்சுருந்த அந்த மிச்சம் வெந்தய தண்ணி இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து நான் ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி நான் அதுக்கப்புறமா தலையில் தேய்ச்சிக்குவேன். அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை வச்சு நான் வந்து அலசி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் கேருக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வேறு எதுவும் வந்து ஸ்பெஷலாலாம் பண்ணலை. நான் வந்து நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் ஜெல் வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நோஸ் ஸ்ட்ரிப் போட்டுட்டு நான் வந்து சார்கோலில் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ், நோஸ் ஸ்ட்ரிப் வந்து 10 மினிட்ஸ். இதை வச்சுட்டு எடுத்தோன்னா நம்ம முகம் வந்து அப்படியே பளபளன்னு இருக்கும். அது வீடியோவில் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே என்னோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா என்னுடைய தலைக்கு பண்ணலாம் அப்படின்னு முடிகிற டைம் எனக்கு ரொம்ப பசி இருந்துச்சு. அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலான்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தலையை காய வச்சிட்டேன். என்னோடய முடியை பாருங்கள், அது ஒரு சுருட்ட முடி. இப்போல்லாம் எல்லோரும் சுருட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு நேச்சுரலாகவே கிடச்சிருக்கு. அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. ஆனால் இப்போ எனக்கு வந்து என்னோடய முடி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வெந்தயத்தை தேய்ச்சதுனால என்னோடய முடி வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நான் காய போட்ட துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதையும் மடித்து வச்சுட்டு என்னுடைய தலையை வந்து மாட்டி விட்டுறலாம், ஏன்னா ரொம்ப ஃப்ரீஸி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டேன். இப்போ இப்படி இருக்கா, ஆனால் காஞ்சதுக்கப்புறம் என்னோடய முடி வந்து ரொம்ப செமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய நூடுல்ஸ் மண்டை இது தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டேட்டா.